மேற்கு வங்க மாநிலம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்துல மாணவர் பேரவை தேர்தல் நடத்த கோரி தொடர்ச்சியான போராட்டம் என்பது மாணவர்கள் எஸ்எஃப்ஐ தோழர்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் 2017ஆம் ஆண்டே மாணவர் பேரவை தேர்தலை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா அங்க உள்ள இடதுசாரி மாணவர் அமைப்புகள் பல பல்கலைக்கழகங்கள்ல பல கல்வி வளாகங்கள்ல வெற்றி பெற்று தங்களுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வச்சு அந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் முன்வச்சதுனால அதை கண்டு நடுங்கி திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அரசு அதை நிறுத்தி வைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பல பல்கலைக்கழகங்கள்ல எஸ்எஃப்ஐ தோழர்கள் தொடர்ச்சியாக ஜனநாயக மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு இருக்கிறாங்க. குறிப்பா ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் கல்வி நிலைய வளாக ஜனநாயகத்தை பாதுகாக்க மாணவர்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுக்கான சங்கம், அது திரிணாமுல் காங்கிரசினுடைய ஒரு பேராசிரியர்களுக்கான அந்த சங்கம். அந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு பிரத்யா பாசு அவர்கள் கல்வி அமைச்சர் வருகை இருந்திருக்கிறார் அந்த பல்கலைக்கழகத்துக்கு. அப்போது மாணவர்கள் போராட்டம் நடத்தி எப்படியாவது அமைச்சரை நேரில் போய் சந்திச்சு இந்த கோரிக்கை மனு அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அங்க வரும்பொழுதுதான் மம்தா கவர்மெண்டினுடைய அந்த போலீஸ் குண்டர்கள் அவங்களுடைய மாணவர் அமைப்பு வச்சு மாணவர்கள் போராட்டத்தை சீர்குலைச்சு அங்க வன்முறையை கட்டவிழ்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்த அந்த கல்வி அமைச்சரை எப்படியாவது சந்திச்சு மனு கொடுக்கலான்னு காருக்கு பின்தொடர்ந்து வரப்ப மாணவர்களை காரை ஏற்றி கொள்ற முயற்சிய கல்வி அமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். பாஜக ஒரு புறம் விவசாயிகளை மாணவர்கள் எப்படி அடிச்சு கொள்ளுதோ அதே போல இன்னைக்கு மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அரசும் மேற்கு வங்கத்துல செயல்பட்டு இருக்கிறதா ஏதோ எஸ்எஃப்ஐ அங்க உள்ள மாணவர் அமைப்புகள்லாம் சேர்ந்து வன்முறையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரத்தை கட்டவிட்டுறாங்க. ஏதோ அமைச்சரை இந்த கல்லை விட்டு அடிச்சு தாக்குறதாகவும் அமைச்சர் காயப்பட்டது மாதிரியும் கார் அடிச்சு நோக்குன மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது யார்? மாணவர்கள். 2 மாணவர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில. ஜனநாயக முறையில் போராடிய மாணவர்களை கடுமையா தாக்கி இந்த மம்தா அரசு செஞ்சுட்டு, ஆனா அமைச்சரை தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்திகளை பரவுகிறாங்க அப்படிங்கிறது வன்மையா கடும் கண்டனத்துக்குரியது. அதற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ மம்தா அரசு கண்டிச்சு போராட்டம் நடக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்க மாநிலத்துல எல்லா ஜனநாயக முறையில் போராடினாலும் சரி, மம்தா அரசை யாரு கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு வன்முறையை கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசாக அங்க செயல்பட்டு இருக்கு. எனவே அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல அந்த போராட்டம் நடக்குது. இன்னைக்கு ஜனநாயக முறையில் மாணவர் பேரவை தேர்தல் வேணும்னு சொல்லிதான் மேற்கு வங்க மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டிலையும் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. மாணவர்கள் ஜனநாயக முறையில் ஒரு பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டுல நடத்தப்படுது. கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலமா இன்னைக்கு 25 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு மாணவர் பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலையும் நடத்தப்படாமல் இருக்கு. ஆகவே இந்திய மாணவர் சங்க மத்திய குழு உடனடியாக எல்லா மாநிலத்திலும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தும் சொல்லி மத்திய குழு அறிவுறுத்தல் விடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியாக மாணவர் பேரவை தேர்தல் நடத்தும் சொல்லி பிரச்சாரமும் போராட்டமும் நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கமும் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதற்கான முன்முயற்சிகளை இந்த அரசு எடுக்கணுங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். மாணவர்களை ஏற்றி கொள்ள முயன்ற கல்வி அமைச்சர் தான் நீங்க பதவி விலகணும். மம்தா அரசை கண்டிச்சுதான் இந்திய மாணவர் சங்கம் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம்.